2025ல ஃபினான்ஷியலி ஃப்ரீயா இருக்கலாம் பிளான் பண்ணனா கார் வைக்கிற இடத்துல எல்லாம் கண்ணி வெடியா வைக்கிறானுங்க. பன்னுக்கு ஒரு டாக்ஸ், கிரீமுக்கு ஒரு டாக்ஸ், பாப்கார்னுக்கு வெரைட்டியான டாக்ஸ் போட்டு தாக்குறானுங்க. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இந்த ப்ராப்ளத்துல இருந்து எஸ்கேப் ஆகணும்னா ரெண்டே சொல்யூஷன். ஒன்னு இந்தியா விட்டு வெளியே போறது, which is possibly impossible. செகண்ட் திங் இறங்கி சண்டை செய்யறது. நம்மளை காப்பாத்திக்கிறது பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம். இதுல நான் சூஸ் பண்றது நான் தொட்டது ரெண்டாவது. சண்டை செய்யறதுக்கு 3 ஸ்டெப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். இன்ஃப்ளேஷன்னா என்னன்னா, ஒரு காலத்துல ராமராஜர் நடிச்ச படம் 100 நாளைக்கு மேல ஓடிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அதே ராமராஜர் நடிச்ச படம் வெறும் 10 நாள் தான் ஓடுது. இங்க ப்ராப்ளம் என்னன்னா, அவரோட மார்க்கெட் வேல்யூ இறங்கிருச்சு. இதுதான் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 ரூபாய் கொடுத்து பானிபூரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த 5 ரூபாய் பத்திரமா உண்டியல சேவ் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு போய் கடைக்காரர்கிட்ட 5 ரூபாய்க்கு பானிபூரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா மூஞ்சில சுடு தண்ணி எடுத்து ஊத்திடுவாரு. ஏன்னா பானிபூரியோட பிரைஸ் 40 ரூபாவை தாண்டி போயிட்டு இருக்கு. இதுதான் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. எதுக்கு இன்ஃப்ளேஷன்? இந்த இன்ஃப்ளேஷன் மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா 1947ல பொருட்களோட வேல்யூ என்னவா இருந்துச்சோ அதே வேல்யூ தான் 2025லயும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. இப்போ நீங்க 1000 rupees earn பண்றீங்கன்னா அதுல இருந்து 200 rupees சேவிங்ஸ்க்காக எடுத்து வைப்பீங்க. அந்த 200 rupeesோட வேல்யூ 10 வருஷம் கழிச்சும் அதே 200 rupeesஆவே இருந்துச்சுன்னா ஆப்வியஸா நீங்க எதுலயும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க. இதனால என்ன ஆகும்னா பிசினஸ் லாஸ்ல போக ஆரம்பிக்கும். பிசினஸ் லாஸ்ல போக ஆரம்பிச்சுன்னா எம்ப்ளாயிஸை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. எம்ப்ளாயிஸை வேலையை விட்டு தூக்கினா ஆட்டோமேட்டிக்கா எக்கனாமிக் கிராஷ் ஆயிரும். இதனால தான் இன்ஃப்ளேஷன் ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இதை இன்னொரு எக்ஸாம்பிளோடய சொல்லலாம். இப்போ நீங்க ஒரு 500 ரூபாய் கடன் வாங்குறீங்கன்னா இப்போ எல்லா பொருளோட பிரைஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு. எதுவுமே இன்க்ரீஸ் ஆகலாம், ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சேலரியும் இன்க்ரீஸ் ஆகாது. அந்த 500 rupees நீங்க எப்படி பே பண்ணுவீங்க? அதனால தான் இன்ஃப்ளேஷன் ஒரு மேட்டர் உள்ள கொண்டு வராங்க. ஆக்சுவலா இந்த இன்ஃப்ளேஷனோட பிரைஸ் 2% இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு பிரச்சனை எங்க உருவாகுதுன்னா இந்த இன்ஃப்ளேஷனோட ரேட் 2% விட ஜாஸ்தியா ஆகும்போது தான் ஒரு ப்ராப்ளமே உருவாகுது. இப்போ இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளவுன்னு எடுத்து பார்த்தோம்னா 5% இருக்குதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லுது. பட் 1960ல இருந்து 2023 வரைக்கும் இன்ஃப்ளேஷன் ரேட் ஆவரேஜா எடுத்து பார்த்தோம்னா 7.37 இருக்கு. பட் ஆக்சுவலா ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளவு இருக்குன்னா 8% to 10% இருக்கு. எப்படின்னு நான் சொல்றேன். அகைன் உங்ககிட்ட ஒரு 1000 rupees இருக்கு. அது உங்களோட பையனோ பொண்ணோ ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக நீங்க எதுலயோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றீங்க. அதுல இருந்து உங்களுக்கு 5% ரிட்டர்னும் வந்துருது. தட் மீன்ஸ் அந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டை மேட்ச் பண்ணிருச்சு. இப்போ நீங்க அடுத்த வருஷத்துக்கான ஸ்கூல் ஃபீஸை உங்களால கட்ட முடியுமானா ஆப்வியஸா உங்களால முடியாது. ஏன்னா ஸ்கூலோட இன்ஃப்ளேஷன் ரேட், ஸ்கூல் ஃபீஸோட இன்ஃப்ளேஷன் ரேட் 10% மேல எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டலைஸ்க்கும் வரும். அண்ட் இதை விட இன்னொன்று இருக்கு, லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்கு. அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணோம்னா நம்மளோட இன்ஃப்ளேஷன் 10%க்கு மேல போயிடும். இப்போ இந்த இன்ஃப்ளேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகணும்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதுவும் வைஸ்லி இன்வெஸ்ட் நம்ம பண்ணணும். ஸ்டெப் 2 வைஸ்லி இன்வெஸ்ட்மெண்ட். பைசப் நல்லா பாப் அவுட் ஆகுது. ரேட் மை பைசப் as well. Get back to the topic. இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் நான் சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலனா அதுல எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதுன்னா அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ நான் சொல்ல போற விஷயம் எல்லாமே நான் யூடியூப் வீடியோஸ் பார்த்தது, நான் படிச்சது அண்ட் நான் பர்சனலா ஃபாலோ பண்ண விஷயத்தை தான் நான் இப்போ சொல்ல போறேன். இட் மே ஒர்க்ஸ் டு யூ, இட் மே நாட் ஒர்க்ஸ் டு யூ. மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு புரிஞ்ச விஷயத்துல மணியை இன்வெஸ்ட் பண்ணுங்க. டோன்ட் லூஸ் இட் அவுட். இன்வெஸ்ட்மெண்ட் சொன்ன உடனே ஒரு பெரிய கூட்டம் எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எஃப்டில அமௌண்ட் சேஃபா இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஒரு 5% 6% இன்ட்ரெஸ்ட் நமக்கு ரிட்டர்னும் தருவாங்க. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. இப்போ நீங்க எஃப்டில அமௌண்ட் போறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 5% 6% அவங்க ரிட்டர்ன் தருவாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் மேட்ச் ஆயிரும். பட் நீங்க அந்த மணியை வித்ட்ரா பண்ணும்போது கவர்மெண்ட்க்கு டாக்ஸ் கட்டணும். அப்படி நீங்க டாக்ஸ் கட்டும்போது உங்க மணியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது. கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். அண்ட் அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாம நமக்கு ப்ராஃபிட்டும் தரும். ஆனா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லயும் இருக்கிற டிராபேக் மாதிரி கோல்ட்லயும் ஒரு டிராபேக் இருக்கு. அது நான் நெக்ஸ்ட் பாயிண்ட் சொல்லும்போது என்னன்னு சொல்றேன். தேர்ட், என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றது. ஒரு லம்சம் அமௌண்ட் தேவைப்படும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்காக. பட் நீங்க இப்போ ஒரு வீடு வாங்கிட்டீங்கன்னா அந்த வீடுல இருந்து ரெண்டல்ல இருந்து உங்களுக்கு அமௌண்ட் வரும். அட் த சேம் டைம் அந்த இடத்தோட வேல்யூவும் ஏறிட்டே போகும். இது இன்ஃப்ளேஷனும் பீட் பண்ணும் அண்ட் ப்ராஃபிட்டையும் மேக் பண்ண வைக்கும். பட் கோல்டை கன்சிடர் பண்ணோம்னா கோல்டு இப்போ நம்ம வாங்கிட்டோம்னா எடுத்து பீரோலையோ பேங்க்லயோ பத்திரமா வச்சு பார்த்துக்கணும். அதுல இருந்து மந்த் ஆன் மந்த் எந்த ரிட்டர்னும் நமக்கு கிடைக்காது. இதனால தான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றது. இதை தவிர கார்ப்பரேட் பாண்டுன்னு ஒன்று இருக்கும். அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட். அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்,
மார்க்கெட்ஸ், அப்புறம் பிட்காயின், கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு எது புரியுதோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லையும் ஒரு ட்ராபேக் இருக்கும். உங்களுக்கு எது நிறைய அட்வான்டேஜஸ் தருதோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கபீர், இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஐடியா கொடுத்துட்டேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்கான மணியை எங்கேருந்து ஏர்ன் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட்ஸ் வேர் த தேர்ட் ஸ்டெப் கம்ஸ் இன். ஹவு டு ஏர்ன் மணி. ஒரு 3 குயிக் டிப்பை நான் உங்ககிட்ட தரேன். ஃபர்ஸ்ட் குயிக் டிப், ஏதாச்சும் ஒரு நீஷை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ MBA காரங்க அவங்க ஒரு நீஷை செலக்ட் பண்ணி பிஸ்னஸ்ன்னு சொல்லி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ இன்ஜினியர்ஸ் வந்து அவங்க ஒரு நீஷை செலக்ட் பண்ணி இன்ஜினியரிங் சொல்லி ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி டாக்டர்னுவங்க ஒரு நீஷை செலக்ட் பண்ணி டாக்டர் அவங்களோட வேலையை அவங்க பார்ப்பாங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் நீஷை செலக்ட் பண்ணி அதில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் அதில் நீங்கள் சூப்பர் ஒன்னாக இருக்கணும். இல்லை கபீர், என்னோட ஸ்கில் எல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல, எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் ஐகார்டில் இங்கே வரும். வாட்ச் இட் அவுட். செகண்ட் குயிக் டிப், இப்போ நீங்கள் உங்களோட நீஷை செலக்ட் பண்ணிட்டீங்க. அந்த நீஷில் நீங்கள் சூப்பராகவும் இருக்கீங்க, பட் ஸ்டில் யூ டோன்ட் மேக் மணி. ஏன்னா நான் சொல்கிறேன், இப்போ ஒரு ஹைவேஸ் இருக்குது. அந்த ஹைவேஸில் வந்து யாரும் வரதில்லை போகிறதில்ல, பட் உங்களால் பிஸ்னஸ் நல்லா பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே நீங்கள் ஒரு கடையை போட்டு உட்காந்துருந்தீங்கன்னா ஆப்வியஸாக உங்களால் மணி மேக் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஹைவேஸில் யாருமே வரமாட்டாங்க. ஸோ உங்களோட ஸ்கில் எங்கே, உங்களோட ஸ்கில் என்ன, உங்களோட ஸ்கில்லுக்கான டிமாண்ட் எங்கே இருக்கோ நீங்கள் அங்கே ஷிஃப்ட் ஆகணும். சென்னை, பெங்களூர், டெல்லி, மும்பை, உங்கள் ஸ்கில்லுக்கான டிமாண்ட் எங்கே இருக்கோ அங்கே ஷிஃப்ட் ஆகணும். நீங்கள் தேர்ட் ஸ்டெப், கன்சிஸ்டண்ட்டாக லேர்ன் பண்ணிட்டே இருங்க. உங்களோட நீஷில் என்னென்ன புது புது அப்டேட்ஸ் வருதோ அதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டு அப் டு டேட்டாக இருங்க. இல்லை பழைய அப்டேட்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் பின்னாடி இருப்பீங்க, அதுக்கப்புறம் அப்படியே காணாமல் போயிடுவீங்க. ஒரு குவாலிட்டியான டைமை நீங்கள் என் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தட் மீன்ஸ் அடுத்த வருஷத்தில் மீட் பண்ணலாம். ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். வீடியோவை எடிட் பண்ண போனோம். ஸோ பாய், கெட் பேக் டு யுவர் ஒர்க்.